தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா, 2 விதமான தமிழ்நாடு இருக்கு. ஒண்ணு ஸ்டாலின் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற கற்பனை உலகத்தில் வாழ்கின்ற தமிழ்நாடு. இன்னொன்னு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு. இதில ஸ்டாலினுடைய கற்பனை தமிழ்நாட்டுக்குள்ள போவோமா? அதுதான் பயங்கர அஜால் குஜாலா இருக்கு. கிலுகிலுப்பா இருக்கு. இதெல்லாம் பாருங்க. இந்த வீடியோவ பாருங்க. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். இந்த வீடியோவில் பார்த்தீங்களா, தழுக்கு மிழுக்கு எல்லாம் இருக்கா? இந்த மானாட மாறுபாட உலகம்தான் ஸ்டாலின் பார்க்கின்ற உலகம். நம்ம கூட பார்த்தோம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, குளத்தூர் போயிட்டு குளத்தூரில் சேகர் பாபுவோட உட்காந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஆட விட்டு ரசிச்சார் தெரியுமா? அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தெருவில் பெண்கள்லாம் ஆடுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், பக்கத்து தெருவில் ஆண்கள் ஆடுறாங்க. அதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை மட்டும்தான் பார்ப்பேன், அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டார். அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இதாண்டா திமுக, இதான் திமுகன்ட்டு. நான் சொல்கிறத விடுங்க, ஸ்டாலின் குரல்லையே நீங்கள் பாருங்கள், மேடையில் எவ்வளோ அழகாக ஆடுறாங்க பாருங்கள். இந்த வீடியோவும் பாருங்கள். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். இதாண்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. இப்போ இது ஸ்டாலினுடைய உலகம். ஸ்டாலினிடம் இதுதான் சொல்லப்படுகிறது, அல்லது அவர் இதை தான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர் கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில், இதே நேரத்தில் சென்னை முழுக்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பாருங்கள். சென்னையில் தொடர்ந்து கருணாநிதி சமாதி, அண்ணா அறிவாலயம், செக்ரட்டேரியட், இது எல்லாவற்றையும் முற்றுகையிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செவிலியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதில் உச்சகட்டமாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் கருணாநிதி சமாதிக்குள்ள பொதுமக்கள் போல நுழைந்து அங்கே ஒன்றா கூடி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு அப்படின்னா, அவர்களே அங்கிருந்து அகற்றுவதற்காக. போலீஸோடைய தலையாய கடமை தானே. இங்கே சட்டம் ஒழுங்கு என்னென்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிலாம் அவர்களுக்கு கவலை இல்லை. போலீஸுடைய தலையாய கடமை, அவர்கள் வீரத்தை யாரிடம் காட்டுகிறார்கள்னு பாருங்கள். இந்த பொதுமக்களிடம் தான் காட்டுகிறாங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த அப்பாவிகளிடம்தான் காட்டுகிறார்கள். இதே போலீஸை தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் பொறுக்கிகள், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் திமுக கருங்காலிகள் இவர்களெல்லாம் எதிர்கொள்கிறார்கள் அப்படின்றதையும் இந்த காணொலியும் பாருங்கள். திருப்பூரில் நடந்த சம்பவம், இவன் திமுகவாக எனக்கு தெரியாது, ஆனால் திமுகவில் இருப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் அத்தனை தகுதிகளும் இவனுக்கு இருக்குது அப்படின்றதற்கான அந்த காணொலியே சாட்சி. நீங்கள் பாருங்கள். ஒரு காவல்துறை அதிகாரியை, ஒரு இன்ஸ்பெக்டரை வெட்டாத்துக்கு போகிறான். அவர் பெல்ட் வச்சு தடுத்துக்கிறார். இந்த அளவுக்கு தான் காவல்துறை மேலே மதிப்பே இருக்குங்க. காவல்துறையை, தமிழக காவல்துறையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், எந்த அளவுக்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் இந்த காவல்துறை மேலே வைத்திருக்கிறோம் என்று. அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னாக்க சிறந்த ஒரு துறையாக அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தியிருக்காங்கன்றதை பாருங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குது அப்படின்ற அளவுக்கு இங்கே காவல்துறையினர் தாக்கக்கூடிய இளைஞர்கள், இவையெல்லாம் முழுக்க அவர் சீருடையில் இருக்கார், அவரை இவன் தாக்குறான். இவன் சாதாரணமாக தாக்க முடியுமா? தெரிந்துதான் தாக்குகிறான். அப்போ ஏன் தெரிந்து தாக்குகிறான் என்றால், அவன் போதையில் இருக்கிறான். அது கஞ்சா போதை, இல்லை வேறு ஏதாவது ட்ரக் போதை அதில் இருக்க. அவனுக்கு தன்னிலை தெரியாமல், ஆனால் தெரிந்தே அவர்களை தாக்குகிறான். இதுவும் நடக்குது. அப்போ தமிழ்நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறதுன்றதை பாருங்கள். இதற்கு நம்ம மாசு இருக்கார் பாருங்கள், மாசு சார். அந்த மாசு சார் ஒரு கருத்தை சொல்கிறார். என்னென்னா, தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை,
0 கஞ்சா. இது சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் தூத்துக்குடியில் மாட்டுது 565 கிலோ கஞ்சா மாட்டியதுன்னு தகவல் வருது. இந்துவில் போடுறான், இந்து பத்திரிகையில். யார், எந்த இந்து? இதே ஸ்டாலின் தினமும் அந்த நகர்வலம் போகிறார்ல, கஜகோல் பாண்டியன் மாதிரி அந்த நகர்வலம் போகும்பொழுது, அந்த மந்திரிகளோட நகர்வலம் போகும்பொழுது ஒத்துவதற்கு கூடவே செல்லக்கூடிய என்றாம் மாமா இருக்கார்ல, அந்த என்றாம் மாமாவுடைய அதே இந்து சொல்கிறது. அதே தருணத்தில் வட தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்க கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் அரசு மருத்துவமனைக்கு பின்னாலேயே கஞ்சா பயிரிடப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலும் செய்திகள் வருகின்றன. அப்போ இவர் கூசாமல் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு அமைச்சர் சொல்வார் என்றால், இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு உண்மையான நிலையுடன், மக்கள் படுகின்ற அவதியுடன் எந்த அளவுக்கு இவங்க தொடர்பில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த அரசாங்கம், வெறும் நாடகம். இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இந்த தூய்மை பணியாளர்களில் முக்கால்வாசி பேர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 90%ன்னு சொல்லலாம், தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே கொடுமைப்படுத்தப்படுவதை பேசுவதற்கு இவன் தயாராக இல்லை. அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை. குறைந்தபட்சம் அவர்களுடைய ஜனநாயக கடமை என்று அவர்கள், அல்லது ஜனநாயக உரிமை, கடமை கூட சொல்ல மாட்டாங்க, உரிமை என்று அவர்கள் போராட்டம் நடத்தக்கூட இவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். எது போகிறேன், ஒரு ஷூட்டிங்காக போகிறேன் தேனாம்பேட்டைக்கிட்ட, ஃபுல்லாக போலீஸு. இதுக்கு இங்கே போலீஸ் நிற்குது அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடுவதற்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வருவார்கள் என்பதனால அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள். இதே தருணத்தில் இந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்கு இன்னொரு யுக்தி, முழுக்க முழுக்க நாடகம், இந்த அரசாங்கத்துடைய நாடகம் அப்படின்றது, அல்லது இந்த அரசாங்கம் நாடகத்தை மட்டுமே மையமாக வைத்து இயங்குகிறது அப்படின்றதுக்கு இன்னொரு பெரிய ஒரு உதாரணம் என்னென்னா, இப்போ திருமாவளவன் அறிவித்திருக்கின்ற போராட்டம். அது என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலும் இன்னும் வேறு ஒரு மாநிலத்திலையும் ஒரு மாலில் வந்து இந்த கிறிஸ்மஸ் இது வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய பொம்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரம், இதெல்லாம் வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சுருக்காங்க. அதை வந்து சேதப்படுத்தி விட்டார்கள். அதை சேதப்படுத்தியதை கண்டித்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறாராம் திருமாவளவன். நியாயமாக திருமாவளவன் யாருக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டும்? இந்த தூய்மை பணியாளர்கள் அங்கே கருணாநிதி சமாதியில் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் பெரும்பான்மையானவர்கள் தலித் மக்கள். இங்கே செவிலியர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகளாக திமுக கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றவில்லை என்று நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதுக்கெல்லாம் கூட நிற்க வேண்டாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கணும்ல. அதை விடுத்து மத்திய பிரதேசத்திலும் ஒடிசாவிலும் அப்புறம் வேறு ஏதோ ஒரு மாநில உத்தராகண்டிலும் நடந்த கொடூரத்திற்காக நாங்கள் வந்து குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு இங்கே வந்து போராட்டம் நடத்துறது. இது என்ன மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம்? அப்போது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சனை குறித்து சிறுபான்மை மக்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் தலித் மக்களுடைய காவலன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நீ தூய்மை பணியாளர்களுக்காக என்ன செய்தாய்? ஏன் உன்னால் இந்த அரசாங்கத்திடம் பேச முடியல? இப்போ தேர்தல் வரப்போகிறது, உன்னுடைய ஆதரவு மிக முக்கியம். அவர்கள் தேர்தல் வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னுடைய ஆதரவு முக்கியம் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். உன் தயவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன் உன்னால் அவர்களிடம் சென்று பேச முடியல? ஏன் உன்னால் அவர்களிடம் சென்று நிர்பந்திக்க முடியல? எங்களுக்கு 21 சீட்டு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் விஜய் பக்கம் போயிடுவோம்னு சொல்ல முடிந்த உன்னால் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களை பணி நிரந்தரம் செய்யுங்க, இல்லைன்னா நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்ல உன்னால் ஏன் முடியவில்லை? உன் வாய் ஏன் வர மறுக்கிறது? இந்த கேள்வியைத்தான் மக்கள் கேட்க வேண்டும். இந்த அயோக்கியத்தனத்தை தான் 4.5 ஆண்டுகளாக 4.25 ஆண்டுகளாக இவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த கடைசி 3 மாதங்கள் இருக்குல்ல, 2 மாதங்கள், இந்த 2 மாதங்கள்லையும் இந்த அயோக்கியத்தனத்தை நாடகங்களாக இவர்கள் அரங்கேற்றுவார்கள். இதை ஒரு காலம் நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை முறையே நிராகரிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கொண்டு வர ஸ்டாலினுடைய தமிழ்நாடு என்பது. நீங்கள் பார்த்தீர்களே அந்த வீடியோக்கள், இதுதான்.
நம்முடைய தமிழ்நாடு என்பது என்னன்னா, நான் அதற்கப்புறம் பகிர்ந்த இந்த போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே அதுதான். இது இரண்டத்திற்குமான வேற்றுமை என்ன என்பதனை உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன். நீங்களே யோசியுங்கள். இந்த ஆட்சி இனியும் தொடர்ந்தால் அல்லது தொடரச் செய்தால் எவ்வளவு பெரிய பாவச் செயல் என்பதனை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.